தைரியம், வேகம், தன்னம்பிக்கை இது 3மே மேசராசிக்காரங்கக்கிட்ட இயற்கையிலேயே அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்பட மாட்டீங்க. என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னதே கிடையாது. அந்த தைரியம் உங்களுக்கு சிறப்பான குணம். அதே போல் ரொம்பவுமே ஸ்லோவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. ஒரு வேலை கொடுத்தாங்களோ அதை சீக்கிரம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இந்த மேசத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. அதனால தான் இயற்கையிலேயே இந்த மேசராசி முதல் ராசியாக அமைஞ்சிருக்கு. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை கண்டிப்பாக நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு களத்தில் இறங்குறவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பலவீனம் என்ன தெரியுமா? அது உங்களுடைய அவசரம் தாங்க. சில நேரத்தில் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துடுவீங்க. அதனால் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை கூட சந்திச்சிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களோட உண்மையான குணம் என்ன, உங்களுக்கு பலமாக என்ன இருக்குது, பலவீனமாக நீங்கள் என்ன செயல்படுத்துகிறீங்க, மற்றவங்ககிட்ட எப்படி பழகணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயத்தை செஞ்சால் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக சூழல் உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கா, இல்லை ஏதாவது கெடு பலனை கொடுத்துருக்கா, அப்படி ஏற்பட்டிருந்தா கெடு பலனிலிருந்து விடுபட என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசராசிக்காரங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பேசுகிற வார்த்தையை மட்டும் கேட்கக்கூடாது, உங்கள் செயலியுமே பார்க்கணும். ஏன்னா மனசில் பட்டதை மறைக்காமல் நேரடியாக சொல்லக்கூடியவங்க தானே இந்த மேசராசிக்காரங்க. நீங்கள் கோபமே கொஞ்சம் வருங்க, கோபம் வந்தால் அந்த கோபம் அடுத்த நிமிஷத்தை உடனே வெளிப்படுத்திடுவீங்க. ஆனால் அந்த கோபம் ரொம்ப நேரம்லாம் இருக்காது. மனசார யாரையும் திட்டவும் மாட்டீங்க, கோபப்படவும் மாட்டீங்க. ஆனால் எதிரில் இருக்கிறவங்களோட செயலால் இந்த கோபம் கொஞ்சம் அதிகமாக வரத்தான் செய்து. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்களேன். ஏன்னா கோவம், இந்த அவசரம் நிறைய பின்னடைவு உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கு. இனியும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா இந்த 2 விஷயத்தையும் தவிர்த்துடுங்க. இந்த மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது அற்புதமான ஒரு ராசிக்காரங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிலையும் முதல் ராசியாக இருக்குங்க, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா மேச ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ நல்ல குணம் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாக அந்த செவ்வாய் வராரு. அந்த செவ்வாய்க்கு அதிபதியாக யார்? முருகப்பெருமான் இருக்கார். முருகனின் அருட்கடாட்சம் இந்த ராசிக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் முருகனோட பரிபூர்ண அருளையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வரளை மாலை இருக்கு இல்லையா, அதை சாற்றி இல்லைன்னா செவ்வரளை பூக்களை சமர்ப்பணம் செஞ்சோ நீங்கள் முருகப்பெருமான மனசார வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக வரும். அந்த முருகனின் அருட்கடாட்சம் நிறைஞ்ச ஒரு ராசிகளில் இந்த மேசம் முதல்ல இருக்குது. அப்படிப்பட்ட முருகனை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபடுங்க, நிச்சயமாக உயர்வு வந்து சேரும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அந்த இறைவனோட அருளால் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள் ஜோதிட நம்பர், அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒருத்தருக்குமே ஜாதகம் அப்படிங்கிறது மாறுபடும். அதனால் உங்கள் ஜாதக அமைப்பால் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு, அதாவது வாழ்நாள் முழுக்கவே எதிர்காலத்தில் கூட என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதக அமைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சூரிய பகவான் இந்த மாதம் தன்னோட சொந்த ராசியாக இருக்கிற சிம்மத்துக்கு வராரு. அதுதான் அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தன்னோட சொந்த ராசி சிம்ம ராசி இந்த சூரியனுக்கு, அவர் இந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்தா ஆவணி மாதம். இது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மாதங்க. இந்த மாதத்தில் ஆவணி அவிட்டம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, அடுத்து வரலட்சுமி விரதம், இந்த மாதிரி முக்கியமான விசேஷம் கடைபிடிக்கப்படுது. இது ஒவ்வொன்றிலையுமே அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் இந்த மாதமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த புண்ணியம் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் 12 ராசிகளுக்குமே சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத வாங்க விரிவாக இப்போ பார்க்கலாம். மேசராசி உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்குங்க. 7 சனியோட தாக்கம் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும். உடற்பயிற்சி தினந்தோறும் செய்யுங்க, இது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. எல்லோருக்கும் நல்லவராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி நினச்சிக்கிட்டு உங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பீங்க. அதுவே நிறைய இடத்துல உங்களுக்கு ஒரு பின்னடைவாக அமைஞ்சிருக்கு.
எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களையே வருத்திக்கிட்டு இருக்கீங்கள, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதை மாற்றிக்கிட்டா எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயம் வரும். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ பழகிக்கோங்க. மற்றவங்கள பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களே, அதை மாற்றிடுங்க. எல்லா விஷயத்துக்குமே கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறத கொஞ்சம் தவிர்த்தாலே மனசு உடம்பும் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதம் குரு பார்வை உங்களுக்கு சூப்பராக கிடைக்குது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, காதல் இப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே அற்புதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பாருங்கள், சம்பள உயர்வு ஏற்படக்கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். புதிய முயற்சியில் இறங்குனீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வர நிறையவே அமைப்பு இருக்குது. வேறு மொழி பேசுகிறாங்கல்ல, அவங்களால கூட நல்ல ஒரு ஆதாயமான செயல் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏற்படும். அரசியல் அனுகூலம் வரும். பதவி உயர்வில் இருந்து வந்த தடையில் இப்போ பரிபூர்ணமாக நீங்குது. பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். அவங்கள பற்றி ஆராய்ச்சி செய்கிறத தவிர்த்துட்டு அவங்களோட வெற்றிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க பாருங்கள். பெரும்பாலும் தினம்தோறும் நீங்கள் அபிராமி அந்தாதியை கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் டிவிலையோ மொபைல் ஃபோன்லேயோ போட்டு கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான நிலை ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் நிறைய துன்பத்தையும் தொல்லையும் சோதனையும் கடந்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக சூழல் அமைஞ்சிருக்கு. அதனால தான் யோகமான மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்குல்ல, அங்கே ஞான மோட்சக்காரகன் கேதுவோட சஞ்சாரம் அமையுது. மனசில் குழப்பம் வந்தாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் வராரு. அதனால் எடுக்கிற முயற்சி குழப்பம் இல்லாமல் வெற்றி வாய்ப்பை தரும். நினச்ச காரியம் நல்லா நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு இந்த மாதம் அதிகரிக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நிம்மதியான சூழலை நீங்கள் உருவாக்கலாம். உங்கள் சகோதரன் சகோதரிகள்கிட்ட இது வரைக்கும் ஏற்பட்ட இடைவெளி குறையுது. உறவினர் உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல கூட இது வரைக்கும் ஏற்பட்ட சங்கடம் உங்களை விட்டு முழுமையாக நீங்குது. அடுத்து பாருங்கள், பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு சத்ருஜயஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு அதுக்கப்புறம் சப்தமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதனால் நீங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடல் ஆரோக்கியத்தை சீராக கடைபிடிக்கிறது நல்லது. அதே போல் தேவையில்லாத பிரச்சனையில் போய் நீங்கள் தலையிடாதீங்க, சங்கடம் வரும். மனசில் கவலையும் நிம்மதியும் இல்லாதது போல் இது ஒரு சூழலை தந்துடும். அதனால் தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடுறதை தவிர்த்துடுங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி மற்றவங்க பிரச்சனையில் தலையிடுறதுனால குடும்பத்துக்குள்ளேயுமே குழப்பத்தை சந்திக்க வேண்டிய சூழல் வருதுங்க. அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளேயுமே நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் பேசி பிரச்சனைகளை பெருசு பண்ணிடாதீங்க. லாபஸ்தானத்தில் இந்த மாதம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலுமே ஒரு பாதுகாப்பு கவசம் போல் ராகு செயல்படுவார். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்குது. எதிர்பார்த்த உயர்வை நீங்கள் பெறலாம். முக்கியமாக தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடக்கூடாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை பெருசுப்படுத்தாமல் நிதானமாக விட்டு கொடுத்து போங்க. புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது வெற்றி வாய்ப்பு தரும். வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது போன்ற கனவு நனவாகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை 8, 10, 12ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால வருமானம் சீராக கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத வாய்ப்பு கூட உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு தரும். இப்போ இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் துன்பத்தையும் தாண்டி வந்த மேசராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ நிம்மதியான ஒரு சூழல் உருவாக போகுது. சந்தோஷம் ஏற்படும். தடையும் தாமதமும் வந்தாலுமே அதை தவிர்த்தெறியக்கூடிய அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால பிரச்சனைகள் உங்களை பெருசாக பாதிக்காது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் அந்த வேலையை சரியாக செஞ்சால் அதுக்கான பாராட்டு, அதுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இந்த கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதங்க. பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால இது வரைக்கும் மனசில் இருந்த குழப்பம் விலகும். திட்டமிடாமல் செயல்படக்கூடிய வேலையில் கூட நன்மை பிறக்கும். ஆனால் பிரச்சனைகள் வரும்.
அதனால தான் திட்டமிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். வேலை சிறப்பாக முடியுது அப்படிங்கிறதுனால சந்தோஷப்படக்கூடாது இல்லையா? அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடந்தால் மட்டும்தான் அது வெற்றியாக இருக்கும். அதனால் உங்களுக்கான ஒவ்வொரு வேலையுமே திட்டமிட்டு கவனமாக செய்யுங்க. உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அதற்கேற்றது போல் ஆதாயம் நிச்சயம் வரும். முருகப்பெருமானோட அருளால் இந்த மேசராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வும் நன்மையும் நீங்கள் எல்லா வகையிலுமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். நன்றி நேயர்களே.